வணக்கம். அதாவது ரொம்ப நாளாக இந்த சட்டமன்றத்தில் தேசிய கீதத்தை முன்னால் பாடணும், கவர்னர் பேசுவதற்கு முன்பு பேசி முடித்த பின்னால் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறையை ஒன்றிய அரசு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அது நடக்கலை. ஆனால் அவங்க அதை தொடர்ந்து அதை முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். சட்டமன்றம் அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மாநிலத்திற்கான சட்டங்களை உருவாக்கி அதனை நிறைவேற்றுகின்ற இடம். அப்படியாப்பட்ட அந்த மாநிலத்திற்கான சட்டங்களை உருவாக்குகின்ற மன்றத்திலே அந்த மன்றம் எப்படி தொடங்க வேண்டும், அது எப்படி அது முடிக்கப்பட வேண்டும்ங்கிறதுக்கு அது ஒரு மரபு வழியை பின்பற்றி கொண்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டிலே எப்படி இருக்குன்னா, முதலில் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவது, பின்பு அந்த உரைகளெல்லாம் முடிந்து இறுதியில் இந்திய தேசிய கீதம் பாடுறது. இது நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பள்ளிக்கூடங்கள், கல்லூரி, மற்ற கல்லூரிகளில் நடைபெறுகின்ற விழாக்கள் எல்லாத்துலேயுமே இதுதான் முறை. தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும். நிகழ்ச்சி முடியும் தருவாயில் இது தேசிய கீதம் ஒலிக்கும். ஜனகணமன அப்படின்னாலே அது ஒரு இறுதியான ஒரு நிகழ்வின் இறுதிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு இதுதான் உணர்வு தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த ஒன்றிய அரசு அதுவும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடனே அவங்க ஒரு நெறிமுறையை கொடுக்குறாங்க. அதில் என்னென்னா, தொடக்கத்திலும் பாட வேண்டும், இறுதியிலும் பாட வேண்டும். அதுக்கு முன்னால் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அவங்களுக்கு மாநிலத்திற்கான பாடல் இருக்கும். நமக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கான ஒரு மாநில பாடல் இருக்கிறது, தமிழ் தாய் வாழ்த்து இருக்கிறது. நம்மளுடைய சட்டமன்றத்தில் இது நாள் வரைக்கும் முதலில் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவது, அதன் பின்னால் கவர்னர் உரை, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தேசிய கீதம் பாடுறது. இப்போ இது தமிழ்நாட்டிற்கு சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு மன்றத்தில் தமிழ் மாநிலம், நம்முடைய மாநிலம் ஒரு தொன்று தொற்று ஒரு வழக்கத்தை பின்பற்றி வருகிறது. இதில் ஒன்றிய அரசு, அதாவது ஒரு மாநிலத்திற்கு சட்டம் இயற்றுகின்ற மன்றத்திலே அது ஒரு நடைமுறையை பின்பற்றுகிறது. அந்த நடைமுறைக்கு ஒன்றிய அரசு ஒரு நெறிமுறை தருகிறது. அந்த நெறிமுறையை வலியுறுத்தி கொண்டே இருந்தது. அது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே நடைபெறவில்லை. இப்பொழுது புதிதாக வந்திருக்கின்ற தாவேகாவின் ஆட்சியிலே அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். என்னன்னா, இதில் இருக்கிற மிக முக்கிய மெத்த படித்தவர்களும் அறிவாளிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுதான் முதலில் தமிழ் தாய் வாழ்த்து பாடியாச்சே, ரெண்டாவது தானே தேசிய கீதம் பாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது முக்கியம் கிடையாது. இந்த மாநிலத்திற்கான சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு மன்றத்திலே அந்த சட்டமன்றம் எப்படி நடைபெற வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை கூட ஒன்றிய அரசு தான் நமக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால், அப்போ மாநில சுயாட்சி, அப்புறம் மாநில உரிமை, இதெல்லாம் என்ன கதைங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இதை யாரும் அதிகமாக கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் இவங்க பிரேமலதா அவங்க எம்எல்ஏ கூட என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுனா போதும், நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பாடினாலும் என்ன அப்படிங்கிறது கிடையாது. ஒன்றிய அரசு இன்றைக்கு ஒரு நெறிமுறையை நம்முடைய மாநிலத்தின் சட்டமன்றத்திலே திணித்திருக்கின்றது. நாளைக்கு அவர்கள் முதலிலே பாடுகின்ற தமிழ் தாய் வாழ்த்திற்கு பின்னால் பாடுகின்ற தேசிய கீதத்தை எடுத்துவிட்டு வேறு ஒரு பாடலை பாடச் சொல்லி இறுதியிலே தேசிய கீதம் பாடச் சொன்னால் அதை நாம் பின்பற்றுவோமா? இது ஒரு மாநிலத்தின் உரிமை, அதாவது மாநில சுயாட்சியின் சம்பந்தப்பட்ட விஷயம். இது தமிழ் தாய் வாழ்த்து முன்னால் பாடிட்டாங்க, அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடுனா என்ன அப்படிங்கிறது கிடையாது. நம்முடைய மாநிலத்தின் இதற்கு முன்னால் ஆண்ட அண்ணா காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், இவர்களெல்லாம் ஒரு பாதையை வகுத்து ஒரு நெறிமுறையை வகுத்து வைத்திருக்கு மாநிலம். இந்த மாநிலத்தை ஆண்டவர்கள் வகுத்து வைத்திருக்கின்ற
ஒரு பழக்கத்தினை ஒரு ஒன்றிய அரசு மாற்றுவது தான் இங்கே நமக்கு நம்மளுடைய கேள்வி. இது எந்த பாடலை முதலில் பாடுவது? தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாடிவிட்டதனால் இந்த இந்த பிரச்சனை தீர்ந்து போனது என்று பேசுவது, இது இதன் உள்ளே இருக்கிற அதனுடைய அந்த அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் பேசுவதாகும்.